لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وصلى الله وسلم على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலா உடைய நல்லடியார்களே, நாங்கள் அனைவரும் முஸ்லீம்கள், நாம் எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள். அந்த வகையிலே நாம் எல்லோரும் முஃமின்கள். முஃமின்களாகிய நாங்கள் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடியவர்கள். எங்களுடைய வழிகாட்டியாக நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்துக்கொள்கிறோம். முதலாவது வழிகாட்டி குர்ஆன், இரண்டாவது எங்களுடைய வழிகாட்டி அல் ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், வழிமுறைகள் இவைகளை ஹதீஸ் என்று நாங்கள் பின்பற்றுகிறோம். அதே நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குர்ஆனை கொண்டு வந்து தந்தார்கள், அதையும் நாங்கள் பின்பற்றுகிறோம். நாங்கள் பின்பற்றக்கூடிய குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஃமின்களாகிய எங்களுக்கு என்ன சொல்கிறது என்று ஆய்வு செய்து பார்த்தால், நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு பணிக்கிறது. இந்த அடிப்படையிலே உலகத்திலே இருக்கிற எல்லா கொள்கைவாதிகளும், எல்லா ஆலிம்களும் மக்களுக்கு போதனை செய்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று, வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு பணித்த அல் குர்ஆன், அதே குர்ஆனில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும் என்றும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் வெறுமனே பின்பற்றுதலை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் அது போதாது, அது செல்லுபடியாகாது. ஏனென்றால் பின்பற்றுவதற்கு முன்னால் ரசூலுல்லாவை நாம் முஹப்பத்து வைப்பது உள்ளத்திலே வர வேண்டும். முஹப்பத்து வைக்கிற அந்த தன்மை உள்ளத்தில் வருவதோடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி பெருமைப்படுத்தி அவர்களை மதிக்கின்ற அந்த பண்பும் எங்களிடத்தில் வர வேண்டும். இந்த ரெண்டும் வந்த பின்னால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும். ஏனென்றால் முஹப்பத்து, அன்பு வைப்பது ஈமான். யாராவது ரசூலுல்லாவை அன்பு வைக்க இல்லை என்றால் அவனுக்கு ஈமான் இல்லை. ஈமான் இல்லாமல் ஒரு மனிதன் அமல் செய்தால் அந்த அமல்ல புண்ணியமிக்குதா? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன் அவு கமா கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு பொன்மொழி. இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன? லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முஃமினாக மாட்டார். சில மௌலைமார் விளக்கம் சொல்லும் பொழுது உண்மை முஃமினாக மாட்டார்னு சொல்கிறாங்க. உண்மை என்ன ஒன்று இல்லை. லா யுமினு, அவர் ஈமான் கொள்ளவில்லை, அவர் முஃமின் அல்ல.
எதுவரை ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, என்னை அவர் நேசிக்கும் வரை. அந்த நேசம் எந்த அளவுக்கு இருக்கணும்? மின் வலதிஹி வவாலிதிஹி வன்னாசி அஜ்மைன், பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட ஏனைய மனிதர்களை விட அவர் என்ன நேசிக்கணும். அப்படி நேசித்தால் தான் அவர் மூமின். மூமினுடைய பட்டியலில் நுழைஞ்ச பின்னால தான் ரசூலுல்லாவை பின்பற்றுற, தொழுகிற, நோன்பு பிடிக்கிற, ஏனைய அமல்கள் செய்வது பிறகுதான் வரணும். ஈமான் முன்னால் வரணும். அடுத்த ரசூலுல்லாவை மதிக்கிறது, கண்ணியப்படுத்துறது, பெருமைப்படுத்துவது, இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸிலே எங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் சஹாபா பெருமக்களும் ரசூலுல்லாவை பின்பற்றினார்கள். பின்பற்ற முன்னால கண்ணியப்படுத்தினார்கள், மரியாதை செய்தார்கள், ரசூலுல்லாவை அன்பு வைத்தார்கள். அன்பு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு தங்களுடைய நபி உயிரை விட மேல், எங்களோட உயிரை விட மேலாக ரசூலுல்லாவை நாங்கள் மதிக்கணும். அப்படி மதித்தால்தான் நாங்கள் முஃமின். இது யார் சொன்ன விளக்கம்? யார் சொன்ன ஹதீஸ்? இந்த விளக்கம் குர்ஆனில் வர்றது. அல்லாஹு தஆலா தான் சொன்னான். அல்லாஹு தஆலா தான் இந்த ஆணையை இடுகிறான். ஒவ்வொரு மூமீன்கள் என்றா அவங்களுக்கு ரசூலுல்லா அவங்களோட உஷிரை பார்க்க மேல், அந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய அன்பு உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும். அப்படி இடம் பிடித்த பின்னால், ரசூலுல்லாவை மதித்து கௌரவப்படுத்திய பின்னால், நாங்கள் ரசூலுல்லா சொன்ன வைகளை நாங்கள் எங்களுடைய வழிமுறைகளில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பொழுது ஒரு நாடும் ரசூலுல்லாவை மதிக்கிறது, கௌரவப்படுத்துறது அமலை விட அது மேலான ஒன்று. நல்லா நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். சில மனிதர்கள் தொழுகிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ அமல்கள் செய்கிறார்கள். அவங்கள பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமாக தான் நீக்குது. ஆனால் அவங்க அப்படி நல்ல அமல்களை செஞ்சு கொண்டு ரசூலுல்லாவை குறை பேசுகிறாங்க, ரசூலுல்லாவை தரம் குறைச்சி பேசுகிறாங்க, ரசூலுல்லாவை அகௌரவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அதிலும் ஒரு படித்தரம் மேலே சென்று ரசூலுல்லாவுடைய பெற்றோர்களை எல்லாம் நரகவாதிகள் என்ற அளவுக்கு பேசுகிறாங்க. அதுவும் அதை விட இன்னும் ஒரு படித்தரம் சென்று ரசூலுல்லாவும் சிரிக்க வச்சுக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. இந்த அளவுக்கு வந்தால் அவனிடத்தில் ஈமான் ஒரு கடுகு அளவு கூட இல்லை என்று தான் நாங்கள் எடுக்க வேண்டும். அப்படி கடுகளவாவது ஈமான் இருந்தால் இப்படி அவன் பேச மாட்டான். நாங்கள் தொழுது கொண்டு இருக்கிறோம். தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லா அடைத்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையில் இருக்கும் பொழுதே ரசூலுல்லா இடத்துல நாங்கள் போகணும். இதுதான் எங்களோட மார்க்க சட்டம். அப்போ தொழுகை மேலா ரசூலுல்லா மேலா? ரசூலுல்லா மேலாக இருப்பதினால தானே இந்த சட்டம் இப்படி சொல்லுது. எல்லா மதரசாக்களையும் கடைசி வகுப்பில் படித்து கொடுக்குற, ஓதி கொடுக்குற ஒரு கிதாபு தான் மஹல்லி. அந்த மஹல்லிக்கு ஒரு விரிவுரை எழுதப்பட்டிருக்குது. கைலூபி, இமாம் கைலூபி பெரிய ஒரு பேரறிஞர். அந்த கிதாபு தான் கடைசியாக ஓதி கொடுக்குற அந்த கிதாபோட விரிவுரை. அந்த கிதாபில் இந்த சட்டத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லா அழைத்தால் தொழுது கொண்டிருக்கிற நேரத்திலே ரசூலோட போகும். யாராவது தொழும் பொழுது அழைச்சால் தொழுகையை விட்டுட்டு போகிற ஹராம். ரசூலுல்லா அழைச்சால் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கூட ரசூல் இடத்துல போகணும். அது கட்டாயம், வாஜிப். ஒரு 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 பிள்ளையோட உசிருக்கு ஆபத்தாகிக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளையோட உசிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி தொழுகையை விட்டுட்டு போகலாம். நாங்கள் பள்ளிக்கு வரும் பொழுது ஹவுல் பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறத நாங்கள் கண்டோம். பெரு தக்பீர் கட்டினுடனே அந்த புள்ள சத்தம் வைக்குது. அந்த சத்தத்தை பார்க்கும் பொழுது விளங்குது அந்த புள்ள ஹவுதில் விழுந்த மாதிரி விளங்குது, உஷிருக்கு ஆபத்து மாதிரி. அப்போ உடனே தொழுகையை விட்டுட்டு போய் பிள்ளைய காப்பாற்றணும். ஆனால் திரும்ப வந்து தொழுகையை ஆரம்பத்துலேருந்து மீட்டி தொழுவோம். ரசூலுல்லா அழைச்சி ஒரு மனிதன் போனால் தொழுகையை ஆரம்பத்துலேருந்து தொழ தேவையில்லை. அவன் தொழுது கொண்டு இருக்கிற பொழுது போய் கதைச்சிட்டு அங்கே இந்தியா தொழுகையை தொடரலாம். இது ரசூலுல்லாவுக்கு மட்டும் ஹாஸான ஒரு சட்டம். அப்படின்னால் அமல் மேலா அல்லாவுடைய ரசூல் மேலா? அமல் மேலா அல்லாவுடைய ரசூலை கண்ணியப்படுத்துறது மேலா?
நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒரு சஹாபி தொழுதார், சயீது இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க. அந்த சஹாபிக்கு சங்கடமாயிடுது, என்னை கூப்பிடுறாங்களே ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்கிறது, தொழுது கொண்டு விட்டுட்டு போயிடுமா? அவசரமாக தொழுதார். தொழுது போட்டு அவசரமாக போய் ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் நின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் நான் கூப்பிட்ட உடனே நீங்கள் வரல? நான் தொழுது கொண்டு இருந்தேன் நாயகமேன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியாதா, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும், அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைச்சால் உடனடியாக பதில் சொல்லணும் என்று வருகிறதே, அல்லாஹ் ஆணையிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? தெரியாது நாயகம். சரி, இனி அப்படி செய்ய வேண்டாமன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸ் புகாரியில் வருது. அப்படி என்றால் எதுவுமே. ஆகவே ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்துறது முதல் வரும், அதுக்கு பின்னால் தான் அமல் வரும். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு இமாம் உண்டு, ஒரு பள்ளியில் இமாம். அவர் இமாமாக இருந்து கொண்டு இன்றைக்கி பெரிய பெரிய இமாம்கள், மூளைமார்கள், ஹசரத்துமார்கள், எத்தனையோ பெரிய முஃப்திகள், பட்டம் பெற்றவங்கள் தான் இந்த அநியாயத்தில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்படி உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒருத்தர் அப்படி தொழுதார். தொழும் பொழுது அவர் ஒரே அபசவத்தவல்லா ஓதுறது. அது எந்த நேரம் ஓத தேவையில்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய சூறாக்கள் அதிகமாக தொழுகையில் ஓதுவது விருப்பத்தக்கது. அதில் வல்லுஹா, அலம் நஷ்ரஹெல்லாம் அதிகமாக ஓதுவாங்க. அது ரசூலுல்லாஹுடைய சிறப்பு. வல்லுஹாவில் சொல்லப்படுது ரசூலுல்லாஹுடைய சிறப்பு தான். அதுதான் வரஃபானால கதிக்கிற நபியை உங்களோட புகழை நாங்கள் உயர்த்தினோம்னு வருது. அதுதான் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களோட உள்ளத்தை நான் விரிவாக்கலையா, ரசூலுல்லாஹ் அப்படி தான் சொல்லப்படுது. அந்த மாதிரி சூறாக்களை தொழுகையில் ஓதுறது விரும்பத்தக்க ஒரு செயல், நல்ல விஷயம், பாராட்டுக்குரியது. ஆனால் ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு தடவை ஒரு கண் தெரியாத அந்தியர் வந்தார். அவர் வரக்குள்ள ரசூலுல்லாஹ் மிக முக்கியமான சிலரை இஸ்லாத்தில் எடுக்கிறதுக்காக அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படி நடத்தி கொண்டு இவர் வந்து இவர் கண் தெரிய குறுக்கிட்டு ரசூலுல்லாவோட பேசுகிறார், இடைமறித்து பேசுகிறார். ரசூலுல்லாஹ் அந்த டைமில் கொஞ்சம் முகத்தை திருப்பினாங்க. அதை பற்றி அந்த ஆயத்தில் சொல்லப்படுது. ஆனால் இவங்க வைக்கிற விளக்கம் அதுக்கு விளக்கங்களாக இல்லை, இவங்க தப்பாக விளக்கம் சொல்கிறாங்க. அதுதான் அபசவத்தவல்லா அஞ்சாகுல் அஹ்மா. ஒரு குருடர் வந்த பொழுது நபியை நீங்கள் அவர்கள் முகத்தை திருப்பினாங்க. அப்படி நேரடியாக ரசூலுல்லாஹ் கூட அல்லாஹ் சொல்லாமல் அவங்க முகத்தை திருப்பினாங்கன்னு வருது. முகத்தை சுழிச்சு கொண்டாங்க. அப்போ இதை இவங்க பிடிச்சி கொண்டுக்கிறாங்க கொள்கவாதிகள். பிடிச்சி கொண்டு ரசூலுல்லாவுக்கு தரக்குறைவான ஒரு விளக்கத்துக்கு கொடுக்கறது. அந்த மாதிரி ஒருத்தர் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் இருந்தார். அவர் ஒரே அதை இன்ட்ரெஸ்டாக ஓதுறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வல்லமைகள் ஆற்றலை கொடுத்திருந்தாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மனிதன் உள்ளத்தையும் பார்க்கலாம். அவங்களுக்கு தெரியும் இவர் எப்படி முனாஃபிக்கா, நல்லவரா, பொல்லாதவரா எல்லாம் தெரியும். இப்போ இவர் இப்படி ஓதுறதுக்கு ஓதுறது ரசூலுல்லாவை கொஞ்சம் மாசுபடுத்துறது ஓதுறாரு. இது அவருக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு கூப்பிடுச்சாங்க, இனிமேல் ஓதாது. இப்படி எத்தனை சூரத்து இந்த குர்ஆன்ல இருக்குது, 114 சூரத்து. அந்த 114 சூரத்தில் உனக்கு இது மட்டுமா தேவை? இது நீ கேம் தான், இந்த மாதிரி செய்யாதேன்னு சொன்னாங்க. சென்ன பிறகும் அதை மீறி செஞ்சார். ஒரு நாள் கூப்பிட்டார், வாள் எடுத்தார், ஓங்கி ஒரு வெட்டு. உடல் வேறு தலை வேறு. இதுதான் உமர் ரலியல்லாஹு கொடுத்த சென்டஸ். ஆனால் இஸ்லாமிய ஆட்சிகளாக இருந்தால் ரசூலுல்லாவுக்கு இப்படி தேவையில்லாத முறையில் அவங்கள மாசுபடுத்துகிறவங்களுக்கு அதுதான் கொடுக்கணும் வேண்டிய சென்டஸ். ஆனால் எங்கள் நாட்டில் அப்படி கொடுக்க இயலாதே. அதனால் நாங்கள் மனசால் அவங்கள வெறுக்கோம். எந்த அளவுக்கு அவங்கள வெறுக்கலுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அவங்கள வெறுத்து நடந்து கொள்வது தான் சுன்னத் ஜமாத்து கொள்கையில் உள்ள எங்களுக்கு உத்தமம் என்று நான் உங்களிடத்தில் வேண்டி விடைபெறுகின்றேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.